கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். நம்மோட கூட இருந்து இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஆமே. அவன் எங்கே இருந்தான், எப்படி இருந்தான், அவனுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருந்தது, அவனுடைய நிலைமை இன்றைக்கு அற்புதமாய் அதிசயமாய் நம் பேசத்தக்கதாக தேவன் மாற்றினதுக்கு காரணம் என்ன, அவனுக்கு அற்புதம் நடந்ததுக்கு காரணம் என்ன, அவன் இவ்வளோ காலங்கள் காத்திருந்ததுக்கு காரணம் என்ன, அதை குறித்து நம் வாசிப்பதற்கு முன்பதாகவே கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, இந்த வார்த்தையானது எங்களுடைய இருதயம் என்ற பலகையில் எழுதி கொள்ள தேவரீர் தாமே நீங்கள் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய், என்னங்க, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்தார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இருதயத்துல கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமே. உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்த்து பழகுவான், உடையை பார்த்து பழகுவான். ஆனா கர்த்தரோ உன்னுடைய இருதயத்தை பார்த்து உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார் ஐயா. ஆமே. தாவீதை பார்க்கும் பொழுது அவனுடைய சரீர வளர்ச்சி பார்க்கிறாங்க. எப்படி? அவனுடைய வளர்ச்சி, சரீர வளர்ச்சி பார்க்கிறாங்க, அவனுடைய முகத்தை பார்க்கிறாங்க. இதுதான் உலகம். ஆனா கர்த்தர் உன் சரீர வளர்ச்சியை பார்க்க மாட்டார், உன் முகத்தை பார்க்க மாட்டார், உன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்ப்பார். இப்ப இந்த மனிதனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் நீண்ட வருடமா இந்த குளத்தருகிலேயே நான் காத்திருக்க வேண்டுமா? என் குடும்பத்தை பார்க்கிறதுக்கு ஒரு தருணம் கிடைக்காதா? என் உறவினர்களை பார்ப்பதற்கு ஒரு தருணம் கிடைக்காதா? நான் பிறந்து வளர்ந்த என் பட்டணத்தை பார்ப்பதற்கு ஒரு தருணம் கிடைக்காதா? என் ஜனங்களை பார்ப்பதற்கு ஒரு தருணம் கிடைக்காதா? நானும் ஒரு காலகட்டத்தில் எழுந்து நடக்க மாட்டேனா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற இந்த மனிதனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனிதன் வெகு காலமா இயேசுவிடத்துல யாரும் போய் இந்த மனிதனை குறித்து யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணல. யாரும் இந்த மனிதனை குறித்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிட்ட போய் சொல்லல. இந்த மனிதனை குறித்து யாரும் இயேசு கிறிஸ்துவிட போய் இந்த மனிதனுக்கு சுகம் வேணும், இந்த மனிதன் எழுந்து நடக்கணும்னு சொல்லி யாரும் இயேசுவிடத்துல போய் சொல்லல. இவன் வெகு காலமாய் அமர்ந்திருக்கிறான்னு சொல்லி யாரும் சொல்லல. இயேசுனுடைய வயதுக்கும் இந்த மனிதனுடைய வியாதியின் வருஷத்துக்கும் கணக்கு போட்டீங்கன்னா ஏறக்குறைய இந்த வியாதியனுடைய அந்த வியாதி வருஷத்தின் கணக்கு பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் அவன் மூத்தவனாய் காணப்படுகிறான். எதில்? வியாதி நிமித்தம் நான் சொல்லுகிறேன். அப்ப இந்த மனிதனுடைய வயது என்னவா இருக்கும் யோசித்து பாருங்களேன். 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா இவனுடைய வியாதியினுடைய எண்ணிக்கையின் வருஷம் மட்டும் 38 வருஷம் ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறான். பல சோதனைகள், பல நிந்தைகள், சொந்த பந்தங்கள் வெறுத்துட்டாங்க, உற்றார் உறவினர்கள் வெறுத்துட்டாங்க, அந்த ஊர் மக்கள் அவனை வெறுத்துட்டாங்க. வெறுத்தது நிமித்தம் இவனை இந்த பெதஸ்தா என்னும் குளத்தருகில கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. போட்டிருக்கிற மகனிஷனுக்கு ஒரு நாள் எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி அவன் காத்திருக்கிறான். அந்த காத்திருக்கிற அந்த விசுவாசத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றக்கூடும் என்று சொன்னா, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாற்றக்கூடும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவார். நீ வெகு காலமாய் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். வெகு காலமாய் நீ அழுதுகிட்டு இருக்கிற கர்த்தர்
உன்னுடைய இந்த நாளை கர்த்தர் மாற்றுவார். ஆமே. நீ வெகு காலமாய் உபவாசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் உன் உபவாசத்துக்கு பதில் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மனிதன் வெகு காலமாய் அங்க அமர்ந்திருக்கிறதை, இவன் வெகு காலமாய் அமர்ந்திருக்கிறான் என்று இயேசு அறிந்தார். அறிந்தது நிமித்தம் இந்த மனிதனிடத்தில் கேட்கிறார். வாசிப்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஆமே. கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும்னு நீ விரும்புகிறாயா? கர்த்தர் இந்த தேசத்துல உன்னை சாட்சியா வைக்கணும்னு நீ விரும்புகிறாயா? இந்த தேசத்துல உன்னை உயர்த்தணும்னு நீ விரும்புகிறாயா? கவலைப்படாத, கர்த்தர் அந்த நாளை உனக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாள் நெருங்கும் பொழுது கர்த்தர் உன்னை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நடத்துவதை உன்னுடைய சொந்த கண்கள் காணும். ஹல்லேலூயா. இந்த மனிதனை பார்த்து கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்ட உடனேயே, இப்போ நமக்கு நிறைய கடன் பிரச்சனைகள், நிறைய தேவைகள் உண்டு, குடும்பத்தில் நிறைய தேவைகள் உண்டு, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் பலவிதமான பிரச்சனைகள். இப்போ உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய எம்டி வந்து உங்களுக்கு ஏதாவது பணம் தேவையா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வேண்டாம் சார், போதும் சார், நான் சம்பாதிக்கிறது எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன தேவைகள் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நிறைய லிஸ்ட் கொடுப்போம், நிறைய லிஸ்ட். வீடு கட்டணும் சார், தங்கச்சி கல்யாணம் பண்ண சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண சார், எனக்கு கல்யாணம் பண்ண சார். எப்படி பல லிஸ்ட் கொடுப்போம். என் பிள்ளையை படிக்க வைக்கணும் சார், எங்க இப்போ படிக்க வச்சுட்டு 5000 ரூபா ஃபீஸ் கட்டி, இப்போ சார் கேட்ட உடனே அங்கே 25000 ரூபா ஃபீஸ் கட்டணும் சார். கட்டிடலாமே. யார் வீட்டு பணம்? சார் வீட்டு பணம். இப்போ சார்கிட்ட பெரிய லிஸ்ட் கொடுப்போம், ஆனால் வேணும்னு தான் கொடுப்போம். ஆனால் இந்த மனுஷன் என்ன கேட்கணும்? இந்த மனுஷங்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா, சுகம் பெறுவதற்கு நீ வாஞ்சிக்கிறாயான்னு கேட்கும் பொழுது ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, வாசிக்க கேட்போம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவர் இல்லை. நல்லா கவனிங்க, 7 வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதற்கு வியாதியஸ்தன் தான் சொல்றான், வேற யாரும் கிடையாது. இயேசுவை சுத்தி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு நடந்து வருகிறான்னு சொன்னா மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை எதிர்நோக்கி கொண்டிருப்பாங்க. இப்ப இயேசு வந்து அந்த வழியா வந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த வழியா வந்த இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார். இவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறதை அவர் பார்க்கிறார். அப்போ அவர் பார்க்கும் பொழுது அந்த மனுஷனை விசாரிக்கிறதுக்கு நிற்கும் பொழுது மக்களும் கூட நிற்கிறாங்க. கூட்டம் நிறைய சேர்ந்துடுச்சு. இப்போ பிரஸ் அங்கே வந்துடுச்சு. பிரஸ் அங்கே கூட்டிட்டாங்க. யாரு? யூதர்கள், பரிசேயர்கள். இவங்களாம் பிரஸ் மீட். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிருந்து செய்தி கலெக்ட் பண்ணி போய் கிறிஸ்துவுக்கு விரோதமாய், அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கலகத்தை உண்டு பண்ணுவாங்க. நிறைய இடங்களில் ப்ரெஸ் மீட் நிறைய இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் கூட ப்ரெஸ் மீட் இருக்கும். கலெக்ட் பண்ணி இருப்பாங்க, செய்தி கலெக்ட் பண்ணுவாங்க. செய்தி கலெக்ட் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது. இவங்க பார்த்தா திடீர்னு ஒரு நாள் பேப்பரில் போடுவாங்க. அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் குழுவினர் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. இப்போ இங்கே ப்ரெஸ் மீட் கூடியிருக்கு. யூதர்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க, பரிசேயன் கூடியிருக்கிறாங்க, சதிசேயன் கூடியிருக்கிறான். இயேசு என்ன பேச போறாரு? மைக் எடுத்துட்டாரு, என்ன பேசுவாரு, என்ன சொல்ல போறாரு? சரி, இங்கே ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி அநேக ப்ரெஸ் மீட் காட்டுறதுக்கு நம்மளை சுற்றி, நம்ம குடும்பத்தை சுற்றி, நம்ம கூட ப்ரெஸ் மீட் இருக்கும். தெரியாது, நீ ரொம்ப கவனமாக நோட் பண்ணும். ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். அப்போது நம்ம ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசணுமோ அது மட்டும் தான் கரெக்டாக பேசணும். இயேசு கரெக்டாக கேட்குறாரு, நீ ரொம்ப வருஷமாக வியாதிஸ்தனா இருக்கிறடா, உன் பாவம் அநேகம், அக்கிரமம் பண்ணி இருக்கிற, அதனால தான் உனக்கு இந்த நிலைமை. அப்படிலாம் சொல்ல, உனக்கு சுகம் வேண்டுமா, நீ சுத்தமாக விரும்புகிறாயான்னு கேட்ட உடனே இந்த மனுஷன் என்ன சொல்கிறான், நான் போகிறதுக்கு முன்னே எப்படி
அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முன்பே இறங்கி விடுறான். இப்ப அதெல்லாம கேட்டாரு, நீ போனியா, குளத்துக்கிட்ட போனியா, முயற்சி எடுத்தியா, அதெல்லாம கேட்டாரு? இல்ல. கேட்கறது ஒரு கேள்வி, சொல்றது எத்தனை பதில்? 4. கர்த்தர் என்ன கேட்கிறாரோ அதை மட்டும் சொல்லு. தேவன் உன்கிட்ட என்ன விரும்புறாரோ அதை மட்டும் நீ செய். தேவையில்லாததை சொல்லுவதும் தேவையில்லாத காரியங்களை செய்வதும் தேவனுக்கு அது பிரியமற்றது. ஆமே, நீ ரொம்ப காலமா உட்காந்துருக்கிறதுனா உன்னை பார்த்து இறங்கி வராரு. நீ சுகத்துக்காக காத்திருக்கிறதுனா அவர் வராரு. உன்னுடைய எதிர்பார்ப்பை அறிந்ததுனால தான் உங்ககிட்ட கேட்கிறாரு. இனி விளக்கெல்லாம் கொடுக்க கூடாது. வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். எனக்கு என் பிள்ளைகளுக்கு அது உனக்கு வேணுமா ஆசீர்வாதம், நீ வாங்கிக்கோ. உன்னுடைய ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளும் அனுபவிப்பாங்க. ஹல்லேலூயா. உன்னையும் உன் சந்ததியும் பெருக பண்ணுவார். முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. உன் சந்ததியும் இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்குன்றாரு. முதல் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்மளுடைய சந்ததியும் பெருக ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ இந்த மனுஷன்கிட்ட கேட்ட உடனே என்னை குளத்தருகில் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, நான் போகிறதுக்கு முன்னே வேறு ஒருவன் இறங்கி விடுறான். நல்லா கவனிங்க. இப்போ இந்த மனுஷனுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருக்குது உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். இந்த மனிதனுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா? என்னங்க ஒரு மாதிரியா முழிக்கிறீங்க? விசுவாசம். ஆமே, இன்னைக்கு 1 வருஷம் 2 வருஷம் நம்மளால காத்திருக்க முடியல, 1 மாசம் 2 மாசம் நம்மளால காத்திருக்க முடியல. சர்ச்சுக்கு வந்த உடனே அற்புதம் நடந்துடணும். சர்ச்சுக்குள்ள காலை வைக்கிறோமோ இல்லையோ, எனக்கு அற்புதம் நடக்கணும், விடுதலை கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், காரு கிடைக்கணும், பங்களா கிடைக்கணும், ஆசீர்வாதத்துல நான் மிதங்கணும், நான் தொட்டதெல்லாம் தொலங்கணும். எங்க சர்ச்சுக்குள்ள கூட காலை வச்சிருக்க மாட்டாங்க, வசனத்தை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. உள்ள காலை எடுத்து வைச்ச உடனே அவங்களுக்கு தலையில் அப்படியே டன்னு டன்னா நகையும் பணத்தை எடுத்துணும் கொட்டணும். அப்பதான் இயேசு ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. இப்போ தேவன் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்க ஆயத்தமா இருக்கிறியா? நம்மளால ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் 2 வாரம் 1 வருஷம் 2 வருஷம் நம்மளால காத்திருக்க முடியல. அதுக்குள்ள பல கேள்விகள் எழுப்புறோம். நான் எவ்வளோ காலமா ஜெபிக்கிறேன், நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் சுகம் கிடைக்கல, எனக்கு ஏன் பலன் கிடைக்கல, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிந்தை, எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம்? ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையானா நான் தொடர்ந்து உபவாசித்து ஜெபிக்கிறேன், வாரத்தில் 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறேன், மாசத்துல 15 நாள் நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேதம் வாசிக்கிறேன், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபிக்கிறேன். அப்படியெல்லாம் பல காரியம் சொல்லுவாங்க. நான் ஏழைகளுக்கு வாரி கொடுக்குறேன், சர்ச்சைக்கு கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன்னு. எனக்கு மட்டும் ஏன் அற்புதம் அங்கே நடக்கல அப்படின்னு பலர் கேள்வி கேட்பாங்க. இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா 38 வருஷமா பாடுகளை சகிக்கிறான். அநேக மருத்துவர்களை நாடினார்கள், எல்லா மருத்துவர்களும் கைவிட்டுட்டாங்க. இவனுக்கு வியாதி ஆரம்பிக்கும் பொழுது, இவனுடைய சரீரத்தில் வியாதி தொடங்கும் பொழுது ஆசாரியன் இடத்துல போய் காமிக்கிறாங்க. ஆசாரியன் பார்த்துட்டு அவனுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்த்து, அவன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்த்து அவர் சொல்றாரு, ஆசாரியன் சொல்றான், நீ போய் 2 காட்டுப்புறாக்களை வாங்கிட்டு வந்து பலியிடு, உனக்கு சுகமாயிடும். அதையும் பண்ணி பார்க்குறான், முடியல. ரொம்ப நாள் காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்வார். ரொம்ப நாளா அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்வார். ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காகவே கர்த்தர் இந்த நாளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இந்த மனிதனுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு பெரிய ஒரு வைராக்கியம் வந்துட்டு. 38 வருஷம் எவ்வளோ பாடுகள் அனுபவித்திருப்பான், எவ்வளோ உபத்திரங்கள் அனுபவித்திருப்பான், எவ்வளோ விசுவாசத்தோடு அந்த குளத்தாண்டே காத்துட்டு இருக்கிறாயா அப்படின்னு பார்க்கிறோம். ஐயா, நான் சொல்றேன், அந்த மனிதனுக்கு விசுவாசமே இல்லை.
அநேக நேரங்களில் அநேக செய்தியாளர்கள் இதை சொல்லும் பொழுது அவன் விசுவாசத்தை பாருங்க, 38 வருஷம் பாடுகளோட, உபத்திரங்களோட, கண்ணீர்களோட, வியாதியோட, வறுமையோட, நிந்தையோட அதே இடத்துல காத்திருந்தானே சுகத்துக்காக. அதே போல நம்மளால காத்திருக்க முடியுதான்னுவாங்க. அவன் விசுவாசம் இருந்திருந்துன்னு சொன்னா, அவன் சொல்றான், நான் போகிறதுக்கு முன்னே ஒருவன் இறங்கி சுகம் பெற்றுக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த இடத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல அவன் விசுவாசித்திருந்தா, ஒருவன் இறங்கி ஏறின பிறகு இவனும் இறங்கியிருந்தா நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்திருப்பார். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஏய், உனக்கு மாத்திரம் இல்லையா சுகம், எனக்கும் சுகம் கொடுப்பாரியா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் சுகம் கொடுப்பார் அப்படின்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்திருந்துன்னு சொன்னா, அங்க 100 பேர் இறங்கி ஏறி இருந்தாலும் அவனும் இறங்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்திருப்பார். அங்க வசனம் சொல்லுகிறது, முதலாவது இறங்குறவன் சுகம் பெறுகிறான். ஏன் ரெண்டாவது இறங்குறவனுக்கு சுகம் கிடைக்காதுன்னு அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கா? ஏன் கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஐயா, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்றாரு. அப்ப நமக்கு என்ன வேணுமா? விசுவாசம் வேணும், வைராக்கியம் வேணும், தேவன் மேல நம்பிக்கை வேணும். ஆமென். அப்ப அந்த மனிதனுக்கு யாரை நோக்கி பார்க்கறான்னு சொன்னா, நம்மளை போல தான் அவனும் எதிர்பார்க்கிறான். நம்ம ஜெபம் பண்ணும்போது பாருங்களேன், காலையில் நைட்டில் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன், ஆண்டவரே நான் பிஸ்னஸுக்கு போகிறேன், அப்பா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு தேவ தூதனை கட்டளையிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் தேவ தூதனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தூதனை பார்க்குறாங்க. ஐயா, நீ என்னைக்கு இயேசு கூட வரணும்னு நினைக்கிறியா அப்போதான் என் அற்புதம். என்ன உண்மையா இல்லையா? இயேசு எப்போ நம்ம கூட வரணும்னு நினைக்கிறோமோ அப்போதான் என் அற்புதம் நடக்கும். நீ தூதனை எதிர்பார்க்காத, தூதனை உண்டாக்கினவர் உன் கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உன் காரியங்கள் முடித்து தீர்றவர்களோ உன்னோட கூட இருப்பேன் என்று அன்றைக்கு சாலமோனுக்கு வாக்கு பண்ணின அதே தெய்வம் தான் இன்றைக்கும் உன் பக்கத்தில் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இந்த மனிதன் உண்மையாகவே விசுவாசித்திருந்தான் சொன்னா, அவன் ஒவ்வொரு முறையும் குளத்து பக்கத்தில் போய் போய் வரவன் டைரக்டா போய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் குளத்தில் இறங்கி இருப்பான். அப்பொழுதே அவன் சுகம் பெற்று போயிருப்பான். அவனுக்கு 38 வருஷம் தேவை கிடையாது, அந்த ஒரு நிமிஷத்துல கர்த்தர் சுகம் கொடுத்திருப்பார். இப்ப சொல்லுங்க, அவன் விசுவாசத்தோடு இருந்தானா அவிசுவாசத்தோடு இருந்தானா? யாரு மேல விசுவாசம் இப்ப வைத்திருக்கிறீங்க? நீங்க வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் உங்களிடத்துல சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைன்னா சொல்லுங்க, நான் உதவி பண்றேன்னு இருப்பாங்க. உங்க உறவினர்கள் சொல்லியிருப்பாங்க, நான் உதவி பண்றேன்னு இருப்பாங்க. உங்க பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் அவங்க கைவிட்டுடுவாங்க. நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் அவங்க உதவி செய்ய மாட்டாங்க. நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அற்புதம் செய்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவன் எதிர்பார்க்கல, சோர்ந்து போயிட்டான். நிறைய முயற்சிகள், நிறைய மருத்துவர்களை பார்த்துட்டான், நிறைய மனிதர்களை சந்திச்சுட்டான், சொந்த பந்தங்கள் அநேக முயற்சிகள் எடுத்தாங்க. இவனை இனி இந்த வீட்டுக்குள்ள வைத்திருந்தோம்னு சொன்னா இவனுடைய துர்நாற்றமானது நிச்சயமா நம்மளும் வீட்டுக்குள்ள இராதபடி செய்யும் சொல்லி அவனை கொண்டு வந்து அந்த குளத்தருகில, பெதஸ்தா என்னும் குளத்தருகில கொண்டு வந்து விட்டார்கள். விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. ஒரு வாரம் ஒரு மாதம் வந்து அவங்கள பராமரித்தாங்க. என்ன வேணும் சாப்பிட, என்ன வேணும். அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. ஏன்னா வருஷ கணக்காக போயிட்டு மறந்துட்டாங்க. அந்த மனிதன் உட்காரும் பொழுது குழந்தையா இருந்த பிள்ளைங்கள்லாம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆயிட்டு இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தம்பி கொஞ்சம் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஒரே நாத்தடிக்குது, நான் வரமாட்டேன். துர்நாற்றம் அந்த மனிதன் கிட்ட கூட யாராலையும் போக முடியாது, அப்படியாப்பட்ட துர்நாற்றம். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, 38 வருஷம் அதே படுக்கையில் இருக்கிறான். யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் 3 நாள் 4 நாள் குளிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அப்போ கிட்ட போக முடியும். இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா பாருங்க, எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த பஸ்ஸெல்லாம் போடணும்னு வச்சுங்களேன், அந்த சீட்டை தான் பிடிச்சிட்டு இருப்பேன். இந்த எட்டி பிடிச்சிட்டு இருப்பேன் பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பேன். அதுக்கு பக்கத்தில் ஒருத்தன் வந்து பிடிச்சானா அட மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கும். 1 நாள் 2 நாளைக்கு
இப்போ 38 வருஷம் அந்த இடத்துல ஒரே படுக்கையில் இருக்கிறான், ஒரே இடத்துல இருக்கிறான். அவன் மேலே எவ்வளோ துர்நாற்றம் அடிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அந்த துர்நாற்றத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கல. அவனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை தான் கர்த்தர் பார்த்தார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அற்புதம் செய்வதற்காக வந்ததை போல காத்திருக்கிற உங்களை கண்டு இன்றைக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. ஆமே. வியாதியஸ்தன் சொன்ன பிறகு ஆண்டவர் சொல்றார், 8ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த மனிதன் சொல்லி முடித்த பிறகு சொல்றாரு, இங்க பிரஸ் மீட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க 10ஆம் வசனம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிரஸ் மீட் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்ல போறாரு, அப்படியே நோட் பண்ணுங்க, கேமரா ஜூம் பண்ணு, இயேசு கிறிஸ்து முகத்தை மட்டும் ஜூம் பண்ணு, ஏன்னா டப்பிங் சொல்லிட்டு போறாங்க, ஜூம் பண்ணு, மைக்கை கிட்ட எடுத்துட்டு போ, சொல்லுங்க ஐயா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நட. பிரஸ் மீட் பார்க்குது, அவனை பார்க்குது. அவன் அப்படியே, ஏன்னா 38 வருஷம் நடக்க முடியாதவன்யா. அவன் ஆரம்பத்தில் நடந்திருப்பான், இப்போ நடக்க முடியல. அவனுடைய வியாதி என்ன வியாதின்னு கூட தெரியல, கொடிய வியாதி. அப்படியேப்பட்ட வியாதி தான் இத்தனை வருஷம் அவனை பாடாப்படுத்திருக்கு. இப்போ 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறான். அவனால் எழுந்துக்க முடியாது, முட்டி போட முடியாது, அசைய முடியாது. அப்படியாப்பட்ட மனுஷன் அப்படியே எழுந்துக்கிறான். ஃபஸ்ட்டு அப்படியே ரோபோட் மாதிரி எழுந்துக்கிறான். இவனுங்களுக்குள்ள பெரிய பரபரப்பு உண்டாயிடுச்சு. யூதர்கள், பரிசேயர், சதிசேயர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்க. கலகம் பண்ணுறவன், கோல் மூட்டுறவன், பிரிவினை உண்டாக்குறவன், சபையை உடைக்கிறவன், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இயேசு அற்புதம் செய்கிறாரு. எழுந்தாயா, எழுந்து என்ன தெரியுமா பண்ணா? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துகிட்டு நடன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கிட்ட சொன்னாருன்னு வைங்களேன். ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருக்குறோம், 2 வருஷம் 3 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துருக்குறோம். எழுந்து உன் படுக்கை எடுத்துகிட்டு உன் வீட்டுக்கு போடான்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எழுந்து அப்படியே போய்கிட்டே இருப்போம், படுக்கைலாம் எடுக்க மாட்டோம். எதுக்குடா இதுக்கு மேலே படுக்கன்ட்டு. இந்த மனுஷன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, திரும்பியும் பார்க்கல, திரும்பி கூட பார்க்கலையா. உடனே அவன் எழுந்தான், படுக்கை எடுத்தான், நடந்து போய்கிட்டே இருக்கிறான். திரும்பி கூட பார்க்கல, நன்றி கூட சொல்லலை. எழுந்து விறுவிறுவிறுன்னு நடந்து போகிறான். என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவன் சாலை வழியா அவனுடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான். வீட்டு தெரு வழியாய் போகும் பொழுது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு நாய் செத்து போயிருந்ததுன்னா ஒரு 3 நாளுக்கு பிறகு அந்த நாயை அங்கிருந்து எடுத்துக்கிட்டு அந்த சாலை வழியா வரும்பொழுது, அந்த தெரு வழியாய் வரும்பொழுது உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கலாம். எங்கேயோ கருவாடு வறுக்கிறாங்கடா, அப்படி அழுப்பான். எப்படி இருப்பான்? ஐயோ எவன்டாது எப்படி? இப்போ 38 வருஷம், நல்லா கவனிங்க, 38 வருஷம் அதே படுக்கையில் இருந்து அந்த படுக்கையை எடுத்துக்கிட்டு அப்படியே ஏரியாக்குள்ளே போகிறான். ஏரியாக்குள்ளே போன உடனே ஏரியாக்குள்ள மனுஷங்கள்லாம் பார்க்குறாங்க, அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவரெல்லாம் பார்க்குறாங்க. இந்த ப்ரெஸ் மீட்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு இந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர்லாம் பார்க்குறான். யாரா இவே, இவனாச்சா, அட்டா பாவி, இவன் அப்புறம் நடந்து வரான். டே, இவன் செத்துருவான்னு நினச்சோம், அழிஞ்சிருவான்னு நினச்சோம், போயிடுவான்னு நினச்சோம், வரமாட்டான்னு நினச்சோம். அதனால இவனுடைய நிலத்தில் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணோம், இவன் வீட்டெல்லாம் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணோம், இவன் சொந்த பந்தங்களை நம்ம அடிமைப்படுத்தி வச்சுருந்தோம். இவன் தான் இந்த வீட்டிலேயே ஒரு துணிச்சலாக இருக்கக்கூடியவன், இவன் தான் இந்த வீட்டையே கட்டி காக்கக்கூடியவன், இவன் தான் எல்லாத்தையும் விசாரிக்கக்கூடியவன், இவன் எல்லா விஷயத்திலும் தைரியமாக முன்ன நிற்பான். இவன் போயிட்டான், இனி எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம நினச்சோம். கடைசியில் பார்த்தா இவனா, கண்ணை நம்பவே முடியலையே அப்படின்னு கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறான். இன்னும் ஒரு சிலர் நைட் டியூட்டி போயிட்டு வந்தவங்களாம் உள்ளே படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு சிலர் பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிலர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் ஒரே நாத்தம், வாமிட் பண்ணுறான். என்னடா நம்ம தெரு வழியா சென்னை மாநகராட்சி வண்டி வந்துடுச்சோ, குப்பை வர்ற வண்டி கொண்டு வந்து மொத்தமாக கொட்டிட்டு போட்டானா நம்ம வீட்டு வாசலுக்குள்ள. இல்லை பக்கத்தில் உட்காந்துங்களாம் பார்ப்பான், இவன் எதனா எதை பண்ணிட்டானா, நீ எதை பண்ணியா, அப்படியாப்பட்ட நல்லா நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறவன் துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறான். யாரா இது, யாரா இது, அவனும் ஒரு உத விடுறான். என்னடா பண்ண, நான் ஒன்றும் பண்ணல இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. நடந்தது என்னன்னு சொன்னால்,
துடிச்சு பிடிச்சி அவனை தூங்கிட்டு இருக்கிறவன் துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறான். சாப்பிட்டு இருக்கிறவன் வாமிட் பண்ணுறான். பிள்ளைக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களாம் ஐயோ பதறாங்க. என்னடா ஒரே நாத்தம் நம்ம தெருவில், அப்படி என்னடா போனால் நாற்று அடிக்குதுன்னு. வெளியே வந்து பார்த்தா இந்த ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படியே நடந்து போகுது கம்பீரமா. அந்த படுக்கை எடுத்துட்டு அந்த சின்ன வயசில் பார்த்தாங்க பார்த்தீங்க பசங்க, அவங்களாம் பார்க்குறாங்க. அந்த அங்கிள் அங்கே உட்காந்துருப்பாரு, அந்த அங்கிள் அந்த அங்கிள் நடக்கிறாரு. மம்மி அந்த அங்கிள் நடக்கிறாரு, ஆண்டி அந்த அங்கிள் நடக்கிறாரு, டாடி அந்த அங்கிள் நடக்கிறாரு. ஆச்சரியம், அதிசயம் நடந்துடுமா நம்ம வாழ்க்கையில? நடக்கும். நீ விசுவாசித்தான் நடக்கும். ஹல்லேலூயா. இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், வெளியே ஓடி வந்து பார்க்கறான். இவனடா, இவனுக்கு எனக்கும் ஒரே வயசு தாம்மா. இவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு, இவன் சொல்றவனுக்கு கல்யாணம் ஆகி பேரப்பிள்ளைக்கு இருக்கு. இவனுக்கு எனக்கும் ஒரே வயசு தான். இவனை நானும் ஒரே ஸ்கூல்ல தான் படித்தோம். இவனுக்கு எப்படி சுகம் கிடைச்சது? ஆயிரக்கணக்கான பேர் கேள்விக்குறியோட இருக்கிறாங்க. இவன் பாட்டு போறான், அவனையும் பார்க்கல போடா. அப்படியே ராஜா விட்டு கண்ணுக்குட்டி போல வீட்டுக்குள்ளே போனான். வீட்டுக்குள்ளே போன உடனே ஐயோ அவங்க பெற்றவங்க யார் இருந்தாங்கன்னு தெரியல. எம்மா வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரே நாத்தம். யாராதுன்னு பார்த்தா இவன் அப்படியே அப்படியே அந்த இருதயம்லாம் துடிக்க ஆரம்பிச்சிச்சு அதிகமாக. இவன் தானா இல்லை பிரம்மையா கனவா? அப்படியே முழிக்கிறானுங்க. ஐயா நமக்கு அற்புதம் நடந்தால் நிறைய பேர் முழிப்பான். எப்படா இப்படியாப்பட்ட அற்புதம் நடந்தது? எப்படா இவன் உயிரோட வந்தான்? எப்படா இன்னும் நிலை நிற்கிறான்? எப்படா இவன் இன்னும் வாழுறான் அப்படின்னு சொல்லி அநேகர் நம்மளை பார்த்து முழிப்பார்கள். இப்போ உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாம் முழிக்கிறாங்க. இவன் போனா என்ன தெரியுமா பண்ணா? இன்னைக்கு நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னா, சுகம் பெற்ற உடனே அழகாக போய் அழகாக குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்துருப்போம். மாமா வா மாமா, எப்படா நீ வந்து அதெல்லாம் விடுவா, அப்புறம் பார்த்துலாம் வந்துட்டு பார்ட்டி வைக்கிறவா. எங்கே போயிட்டுருப்பான்? மதுபான கடைக்கு போயிட்டுருப்பான். மெரினா கடல் கரைக்கு போயிட்டுருப்பான். கூட்டின்னு அப்படியே பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக போயிட்டுருப்பான். இதெல்லாம் எப்படா கட்டுந்துட்டு அப்பா என்னடா நம்ம நான் போகும்போது குடிசை வீடாக இருந்தது. ஆச்சரியம் அவனுக்கு, அதிசயம். அவன் ஊருக்குள்ள முதல் முறையாக நடந்து போகிறான். 38 வருஷத்துக்கு பிறகு அவன் நடந்து போகிறான். ஊர்கள் நிறைய மாற்றம், தெருக்கள் நிறைய மாற்றம், ஜனங்களுக்குள்ள பெரிய மாற்றம், நம்ம வீடே பெரிய மாற்றமாக இருக்குது. என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவன் போனான், குளித்தான், உடையை மாற்றினான். ஸ்ட்ரைட்டாக அவன் என்ன பண்ணினான்னு சொன்னான், மோசையின் முறைமையின்படி அவன் எங்கே போனான்னு சொன்னான், தேவாலயத்துக்கு போனான். இப்போ இந்த ப்ரெஸ் மீட்லாம் என்ன பண்ணது, கலகம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இயேசு கிறிஸ்து அங்கே ஒன்றுமே சொல்லலை, ஒரு வார்த்தையும் சொல்லலை. அதை எங்கே அழகாக சொல்கிறாரு பாருங்க. வாசிப்போம், 13ஆம் வசனம் வாசிப்போம். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியால் இயேசு விலகியிருந்தார். அதற்கு பின்பு எதற்கு பின்பு அவன் வீட்டுக்கு போய் அழகா குளிச்சுட்டு பிள்ளை பவுடர்லாம் அடிச்சுட்டு சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. எங்க போகுதுன்னா, மோசையின் முறைமையின்படி அங்க தேவாலயத்தில் நன்றி சொல்லி பலி செலுத்த போகுது. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இவனை இங்க விட்டா எங்க பிடிக்கலான்ட்டு. ஏன்னா இவனுங்க எதை ஃபாலோ பண்ணுறானுங்களோ இல்லையோ, அந்த பலியிடுவதில் ரொம்ப கவனமாக இருப்பானுங்க. அப்போ இவனை எங்கே பிடிக்கலான்னு தெரியும் அவருக்கு. உடனே இவரை இங்கே விட்டுட்டு அங்கே பிடிச்சாரு. ஏன்னா இங்கே கண்டிக்க முடியல. ஏன்னா இவனுங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறானுங்க கலகம் பண்ணுறதுக்கு. பாஸ்டர் என்ன சொல்லுவார், பாஸ்டர் இன்னைக்கு நம்மளை குறித்து தானே பேசினாரு, உன்னை குறித்து தான் பேசுகிறாரு, என்னை குறித்து தான் பேசுகிறாரு. இது ப்ரெஸ் மீட் வெளியே போயிடும். அதே போல தான் அங்கே நிற்கிறாங்க, யூதர்கள் நிற்கிறாங்க, பரிசேயன் நிற்கிறான். யோசித்து பாருங்களேன். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்க பார்க்கிற 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்று ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. இந்த 14ஆம் வசனத்தில் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை அவன் சுகமாக்குறதுக்கு முன்னவோ இல்லை சுகமான பின்போ, இயேசு கிறிஸ்து நீ அதிகம் பாவம் ஒன்றும் செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. இதோ நீ சொஸ்தமாக்கிட்டு, உன்னை நான் சொஸ்தமாக்கிட்டேன், நீ இனி அதிக பாவம் செய்யக்கூடாது, அதிக கேடு ஒன்று வராதபடி எச்சரிக்கையாயிருன்னு அங்கே சொல்லியிருந்தாருன்னா இவன் ப்ரெஸ் மீட்டில் போட்டிருப்பான். இவருக்கு என்ன அதிகாரம் உண்டு? இயேசு கிறிஸ்துக்கு தான் அதிகாரம் உண்டு. இங்க பார்த்து சொல்றாரு, நீ அதிக கேடொன்றும் வராதபடி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா.
வாசிங்க மீண்டும் அந்த வசனத்தை. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் வராதபடி ஆமென் இனி பாவம் செய்யாதே என்றார். இப்போ அந்த மனுஷன் பெரிய சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். அவன் வாழ்நாளில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த அந்த நாட்களில் கிடைத்த சந்தோஷத்தை பார்க்கிலும் இவன் சுகம் பெற்று வீடு திரும்பும் பொழுது கிடைத்த சந்தோஷம் அவனுக்கு அந்த நிமிஷமே ஜீவன் போயிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டான். அப்படியாப்பட்ட சந்தோஷம். ஏன்னா யாராலையும் கொடுக்க முடியாத சந்தோஷம், யாராலையும் செய்ய முடியாத அற்புதம் இயேசு மாத்திரம் தான் செய்வார். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நீ கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி பார்த்து பாருங்க, அவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, நிச்சயமாய் அற்புதம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீண்ட வருடங்கள் போராடி கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு நித்திய ஜீவனை தந்து, நித்திய மகிழ்ச்சியை தந்து, அந்த மனிதனுக்கு புது வாழ்க்கையை தந்தது போல இந்த நாளில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. நீர் செய்த தயவுக்காக கோடி கோடி நன்றி செலுத்து. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி, பலப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார்.